தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நான் இப்போது இலங்கையில் இல்லையென்றால் உன்னை சுட்டு விடுவேன். சீமானை எச்சரித்த ராமநாதன் அர்ச்சுனா. 17 வருட போர் வெற்றி கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஜனாதிபதி விசேட உத்தரவு. தேசிய போர் வீரர்கள் விழாவில் புறக்கணிக்கப்பட்டாரா மஹிந்த? காரணத்தை வெளியிட்ட விஜித ஹேரத். அர்ஜுனா எம்பியை கடும் தொனியில் எச்சரிக்கும் யாழ் பல்கலை சிரேஷ்ட விரிவுரையாளர். பருத்தித்துறையில் தங்க சங்கிலி பறிப்பு, தப்பியோடிய சந்தேக நபர்கள். யாழ் காவல் நிலையத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் உயிரிழப்பு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நான் தற்பொழுது இலங்கையில் இருக்கிறேன். இந்தியாவில் இருந்திருந்தால் உன்னை சுட்டு விடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மிரட்டும் தொனியில் எச்சரித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்தவர், சமீபத்தில் நான் இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணம் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளது. தமிழ்நாடு எங்களுடைய தமிழீழ தேசத்தை அங்கீகரிக்கிறது. தமிழக மண்ணில் கால் பதிக்கும் போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டிற்கு வந்திருக்கின்றோம் என்ற உணர்வே எங்களுக்கு ஏற்படுவதில்லை. முன்னர் நான் யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் தமிழகத்திற்கு வழங்குமாறு கூறினேன். ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழகத்திற்கு கொடுக்குமாறு கூறுகின்றேன். காரணம், இங்கு தமிழன் அடக்கப்படுகின்றார். ஊழல் நிறைந்துள்ளது. நான் அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பவனல்ல. சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்வதையே விரும்புகின்றேன். 2009 மே 18 தமிழின படுகொலையை நிகழ்த்திய சிங்கள இனவாத அடக்குமுறை அரசை மட்டும்தான் எதிர்க்கிறேன். தமிழ் மற்றும் சிங்கள பிரதிநிதிகளுக்கிடையே நாடாளுமன்றத்தில் வேற்றுமைகள் இல்லாத போதும் சுயநல அரசியல்வாதிகளின் கீழ்த்தரமான அரசியலால் தான் சாதாரண மக்கள் வீதியில் அடிபடும் நிலை உருவாகிறது. தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் தங்களின் சுயலாபத்திற்காக தமிழினத்தின் வலிகளை பயன்படுத்துகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை நோக்கி பயன்படுத்திய அவதூறு வார்த்தைகளுக்கு கடுமையான கண்டனங்களையும் அவர் பதிவு செய்ததுடன், நான் தற்பொழுது இலங்கையில் இருக்கிறேன், நீ இந்தியாவில் இருக்கிறாய். நான் இந்தியாவிற்கு வரும் பொழுது என்னால் ஆயுதங்களை கொண்டு வர முடியாது. நீ யாழ்ப்பாணத்திற்கு வந்தால் நான் உன்னை சுட்டு விடுவேன் நாயே என ஒருமையில் விழித்து சீமானை கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் தமிழ் மக்களின் வலிகளையும் தியாகங்களையும் திரள் நிதி சேகரிப்பதற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். 5000க்கும் மேற்பட்ட முப்படை சிப்பாய்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்குவதற்கான உத்தரவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கைச்சாத்திட்டுள்ளார். விடுதலை புலிகளுடனான ஆயுத போர் வெற்றியை முன்னிட்டு வருடாந்தம் அனுஷ்டிக்கப்படும் போர் வெற்றி கொண்டாட்டங்களின் 17வது வருட நிறைவு கொண்டாட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த தினத்தை முன்னிட்டு இந்த வருடம் 5000க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போர் வெற்றி கொண்டாட்டங்களை முன்னிட்டு வருடாந்தம் முப்படை தளபதிகளின் சிபாரிசுகளுக்கு அமைய குறித்த பதவி உயர்வுகள் வழங்கப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் பிரகாரம் இந்த வருடம் இலங்கையின் முப்படைகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள 5189 சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகளை வழங்கும் உத்தரவு ஒன்றில் முப்படைகளின் பிரதம தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்காக முள்ளிவாய்க்கால் மண்ணில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொல்லப்பட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
போர் வீரர்கள் தின விழாவிற்கு எந்த ஒரு அரசியல் பிரமுகர்களும் அழைக்கப்படவில்லை என அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய போர் வீரர்கள் தினம் கொண்டாட்டங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏன் அழைக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த விஜித ஹேரத், ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வத்தகல மற்றும் முப்படைகளும் இந்நிகழ்வில் பங்கேற்பார்கள், வேறு யாரும் அழைக்கப்படவில்லை என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது அரசியலை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும், போட்டி அரசியலை பல்கலைக்கழகத்திற்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிரியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானத்திற்காகவும் கொத்துரோட்டிக்காகவும் தான் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கற்றவர். ஆகவே மாணவர்கள் அவ்வாறு செய்வார்களா என அர்ஜுனா யோசிக்க வேண்டும். தனது தேவைகளுக்காக அவ்வாறு சொல்லக்கூடாது. நான் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இங்கேயே நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றுகிறேன். ஆனால் மாணவர்கள் ஒரு சில சிறிய பிழைகள் விடலாம். ஆனால் எமது மாணவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் அல்ல. எமது மக்கள் பிரதிநிதிகளே எமது பல்கலைக்கழகத்தை இழிவுபடுத்துவதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். போட்டி அரசியலை நீங்கள் பல்கலைக்கழகத்துடன் செய்யக்கூடாது. அதனை வெளியே செய்யுங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் சக்தி என்பது ஒரு பயங்கரமான சக்தி. இங்கு 14,600 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 9,000 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள். இது மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியுடன் மோதுவதை விட்டுவிட்டு வெளியில் மோதுங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் உண்மையில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறான போராட்டங்களில் முன்னின்று செயற்படுகின்றார்கள். வெளியில் இருக்கின்ற பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்களின் சக்தியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் பெண்ணொருவரிடமிருந்து தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்ற இருவரை நெல்லியடி காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து கைது செய்துள்ளனர். பருத்தித்துறை பகுதியில் வீதியோரத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணொருவரின் 1 பவுன் தங்க சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அறுத்துக் கொண்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் இருவரையும் துரத்தி மடக்கி பிடிக்க முயன்ற போதிலும் அவர்கள் பயன்படுத்திய நவீன ரக மோட்டார் சைக்கிளில் வேகமாக தப்பி சென்றுள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் இலக்கத்தை பொதுமக்கள் பதிவு செய்து பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த பருத்தித்துறை காவல்துறையினர் அருகிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் வழங்கினர். அதன்படி நெல்லியடி பகுதியூடாக குறித்த மோட்டார் சைக்கிளில் இருவரும் தப்பி செல்வதை அவதானித்த நெல்லியடி காவல்துறையினர் அவர்களை மறித்து கைது செய்துள்ளனர். மேலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பெண்ணிடமிருந்து பறிக்கப்பட்ட தங்க சங்கிலியும் சந்தேக நபர்களின் உடைமையிலிருந்து மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்படி கைது செய்யப்பட்ட இருவரும் மீட்கப்பட்ட தங்க சங்கிலியும் வழிப்பறிக்க பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் மேலதிக விசாரணைகளுக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நாவாந்துறை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், விசாரணைக்காக நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாண தலைமை காவல் நிலையத்திற்கு சுரேஷ்குமார் அழைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையம் சென்றிருந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை காவல்துறையினர் உடனடியாக மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.